ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலில். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்களில் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டர் வந்து அந்த பிராண்ட்லேருந்து நமக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குது, இந்த ப்ரொஜெக்டர் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த ப்ரொஜெக்டர் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் ப்ரொஜெக்டர். ஸோ இது வந்து இங்கேருந்து வாலுக்கு கீழே வச்சுருக்கேன். வால் இது அப்படியே டேரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு ப்ரொஜெக்டர் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் இல்லை ஒரு மீட்டிங் ஹாலில் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது, உங்களுக்கு பெரிய சைஸில் வந்து ஒரு ஸ்க்ரீன் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதுக்கான என்விரான்மெண்ட்டும் வந்து இருக்குங்கும்போது தான் நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் வந்து வாங்கணும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஹால் நல்ல விண்டோஸோட எந்த ஸ்க்ரீன்ஸுமே இல்லாமல் நல்ல ஒரு எப்போவுமே ஒரு பிரைட்னஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஹாலுக்கு வந்து ப்ரொஜெக்டர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டான ஐடியா கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஒரு டார்க் ரூம் இருக்கணும், இல்லைனா ப்ராப்பராக வந்து எல்லா விண்டோஸும் க்ளோஸ்டாக அதுக்கான ஸ்க்ரீன்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வச்சு கவர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ப்ரொஜெக்டரை அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சு தான் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் உங்களோட வாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சர்ஃபேஸ் வந்து இருக்கணும். நீங்கள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனும் வந்து நல்ல குவாலிட்டியாக ப்ரொஜெக்டர்ஸ்க்கான ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டிவி வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு செகண்டரியாக உங்களை இதுக்கான ஒரு ஹோம் தியேட்டரோ இல்லை ஒரு ரூமோ வந்து செட்டப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்போவுமே ஒரு டார்க்கான ஒரு ஸ்பேஸில் இருக்கணும், இல்லைனா ஒரு மைல்டான ஒரு டிம்மிங் லைட்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபுல் டியூப்லைட் வெளிச்சத்தில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எப்போவுமே வீடு வந்து பிரைட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நான் வந்து ப்ரொஜெக்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. எந்த ப்ரொஜெக்டருமே செட் ஆகாது. உங்களுக்கு நல்ல ப்ரொஜெக்டர் செட் ஆகணும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரொஜெக்டர் அட்லீஸ்ட் ஒரு 2000 லூமினன்ஸ் வந்து கொடுக்குற அளவுக்கு இருந்தால் தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நான் வந்து இப்போ கரண்ட்டாக ஃபுல் லைட்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் வீடியோக்காக, ஓகேங்களா. ஸோ நான் வந்து லைட் யூஸ்வலாக வந்து வீட்டில் இவ்வளோ எரியாது, கம்மி பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து Formovie சினிமா எட்ஜ் அப்படிங்கிற ஒரு மாடலு. ஸோ இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரொஜெக்டர் பர்சனலாக வாங்க போகிறீங்க அப்படின்னா பென்க்யூ, எப்சான், எல்ஜி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ஜிமி அப்படிங்கிற ஒரு சூப்பர் பிராண்ட்லாம் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் பர்சனலாக வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஷோரூம் விசிட்ஸோ ஷாப் விசிட்ஸோ இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் இல்லைனா அவங்கள ஹோம் டெமோவோ காட்ட சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர்ஸ் வந்து வாங்குறது தான் ப்ரிஃபர்டு. ஸோ நானுமே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ஜிமி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு ப்ரைஸும் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் கிடையாது, அது ஒரு $2200 அந்த ரேஞ்ச், $2500 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அதோட ரேட் இருக்குது. ஸோ எனக்கு அந்த சமயத்தில் இந்த பிராண்ட் வந்து காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னனால நான் இந்த ப்ரொஜெக்டர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். ஸோ நான் எனக்கு இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஓகே ப்ரொஜெக்டரை ஃபைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அந்த ப்ரொஜெக்டரை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஆனால் வந்து இந்தியாவில் அது கிடையாது, நீங்கள் வெளி கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஆனால் இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அவைலபிளாக இருக்குது. எனக்கு இது மேலேயும் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸில் வந்து ரன் ஆகுது. ஸோ இதில் நெட்ஃப்ளிக்ஸ் நேட்டிவ் சப்போர்ட் இருக்கும். அதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் குவாலிட்டியில் என்ன அவைலபிளாக இருக்கோ இந்த ப்ரொஜெக்டருக்கு என்ன சப்போர்ட் ஆகுமோ அதே சேம் குவாலிட்டியில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு 4K அல்ட்ரா ஹெச்டி ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர், அதாவது 4K ரெசல்யூஷன் நேட்டிவாகவே வந்து எடுக்கும். ஸோ இது எந்த அப்ஸ்கேலிங்கோ இல்லை 1080லேருந்து அப்ஸ்கேலிங் பண்ணுறது 2Kலேருந்து அப்ஸ்கேலிங் பண்ணுறது கிடையாது. 4Kனா 4K ஆக்சுவலாக வந்து எடுக்கும். ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80லேருந்து 150 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணுறக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர். நீங்கள் வந்து ஒரு காலேஜஸ்லேயோ இல்லை சினிமா தேட்டர்ஸ்லையோ பார்க்குற மாதிரி லாங் ரேஞ்சிலேருந்து ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ப்ரொஜெக்டர் இது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாலோ இல்லை உங்கள் ஸ்க்ரீனோ ஸோ நீங்கள் எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாலுக்கான டிஸ்டன்ஸும் அந்த ஸ்க்ரீனுக்கான டிஸ்டன்ஸ் மட்டும் மெஷர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாகிக்கும், ஓகேங்களா. ஸோ இது அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ALPD அப்படிங்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை இதில் HDR10 சப்போர்ட்டும் இருக்குது, வந்து பார்த்திங்கன்னா HLG சப்போர்ட்டும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு அந்த சப்போர்ட் வந்து இருக்குது. இப்போ ஹாட்ஸ்டாரில் அந்த HDRல வந்து அவைலபிளாக இருக்குது கண்டென்ட்ஸு, இல்லை வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸில் HDR கண்டென்ட்ஸ் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது அப்படின்னா எல்லாமே இது பர்ஃபெக்டாக வந்து எடுக்கும். ஒரு சில ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ், அதாவது
ப்ரைம் வீடியோஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் நான் நீக்குன்னு ஒரு வந்து படம் வந்து பார்த்துருந்தோம் இதில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டாரில் வந்து யூடியூப்லலாம் பார்க்கும்போது இதோட என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பார்ஸ் வந்து வருது. அது ஒரு சில மூவிஸ்க்கு ஒரு சில கண்டென்ட்டுக்கு மட்டும்தான். மித்த கண்டென்ட்ஸ்க்கும் அப்படி வருதான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ பர்ஃபெக்டாக தான் வருது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் கேமெட் வந்து பார்த்தீங்கன்னா 110% கலர் கேமெட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வந்து செம்மையான வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸு, குவாலிட்டி, ஷார்ப்னஸ்ஸு, அப்புறம் பிளாக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் பிக்சர் குவாலிட்டியில் எந்த குறையுமே இல்லை. ஒரு 4K இருக்குது. ஸோ 3.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு டிவி, ஒரு 75 இன்ச்சில் வாங்குகிற டிவியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த குவாலிட்டி வந்து கிடைக்குது. அதை விட பெட்டராகவே கிடைக்குது. ஒரு OLED டிவி வாங்குறீங்க இல்லை QLED டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி என்ன இருக்குமோ அதை விட பெட்டரான குவாலிட்டி இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 4Kல வந்து இது வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதோட டபுள் த சைஸ், அதாவது நீங்கள் ஒரு 70 இன்ச் தான் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா, ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு நல்ல பேனல் இருக்கக்கூடிய ஒரு டிவி இந்த 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில். ஆனால் இது 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு 150 வரைக்கும் இது ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொடுக்குது. ஸோ செம்மையான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து நேட்டிவாகவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டால்பி சவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது இதில் வந்து சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் HDMI 3 கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ERக்கு அவுட்புட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது சவுண்ட் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த சவுண்ட் பாக்ஸ்லேருந்து சவுண்ட் எடுத்து இன்புட்டு, அவுட்புட்டு, ஸோ அது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் HDMI மூலியமாகவும் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ப்ளூடூத், வைஃபை, ஸோ LAN அது மாதிரி எல்லா கனெக்டிவிட்டிக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா USB ஆப்ஷன்ஸும் இருக்குது. டிஜிட்டல் ஆப்டிக்கல் ஏதாச்சும் பழைய சவுண்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்க, சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் டிஜிட்டலாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் வந்து டால்பி அட்மாஸ் அதெல்லாம் சப்போர்ட் ஆகாதுங்கிற மாதிரி ஃபோரம்ஸில் வந்து பார்த்தேன். ஸோ எங்கிட்ட வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது சவுண்ட் பாக்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து இல்லை. ஸோ இதோட வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கனெக்டிவிட்டி எந்த விஷயமும் இல்லை. ஸோ நெட்வொர்க் லேக் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. எல்லாமே வந்து ஹை ஸ்பீடில் எடுக்குது. 5 GHz அப்படி டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுது. நாய்ஸை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் லெவல் ரொம்ப லோ தான். ஸோ உங்களுக்கு நாய்ஸ் லெவல் வந்து கேட்காது யூஸ்வலாக. ஸோ இப்போ எனக்கு எதுவும் கேட்கல. அப்புறம் கண்டென்ட்டு மீடியா கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக வந்து சவுண்ட் கேட்க போகிறதே கிடையாது. ஸோ அது போக வந்து இதோட ப்ராசஸரை பற்றி சொல்லிடுறேன். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இது மீடியா டெக்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸுக்கு, அதாவது ஆண்ட்ராய்டோ இல்லை ஸ்மார்ட் டிவிக்கும் ஸ்பெஷலைஸ்டான ஒரு ப்ராசஸர் இருக்குது. அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியா டெக்கோட MT9629 அப்படிங்கிற ப்ராசஸர். இதோட ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 32 GB மெமரி ஸ்டோரேஜுக்கு. OS வந்து கூகுள் டிவி முதல்ல சொன்ன மாதிரி. நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.0 இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட் ரிமோட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. ரிமோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டான ஒரு ரிமோட் தான். இந்த சாம்சங்கில் இருக்கிற மாதிரி சோலார் ரிமோட்லாம் கிடையாது. ஒரு அக்கௌண்ட்டு பார்க்குறதுக்கு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து ஷார்ட்கட்ஸ், நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, வால்யூம் அப் அண்ட் டவுனு, ஸோ ஹோம் பட்டனு, ப்ரொஃபைலு, ஆன் ஆஃபு, வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, ஸோ இதுக்கான இதுதான். ஸோ பெரிய வேறு அதெல்லாம் கிடையாது, தேவையானது தான் இருக்குது. அப்புறம் HDMI 2.1 ERC சப்போர்ட் இருக்குது, LAN போர்ட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு 7லேருந்து ஒரு 10 கிலோ வரும். ஸோ அவங்க வந்து ஒரு 7 கிலோன்னு போட்டிருக்காங்க. கேஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வரும். ஸோ ஒர்க்கிங் டெம்பரேச்சர் ஒரு 40. ஸோ இதுக்கு பெருசாக AC போடணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. இது வரைக்கும் நான் AC யூஸ் பண்ணல. ஸோ மேபி கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு இதுக்கு AC தேவைப்படலையா இருக்கலாம். ஸோ ஓவர் ஹீட்டிங் அந்த மாதிரியான எந்த இஷ்யூஸும் வரல இது வரைக்கும். நார்மலாக ஃபேன் தான் ரன் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபேனே இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த விஷயம் கிடையாது. ஸோ நிறைய கிளிப்பிங்ஸும் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் இங்கே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். வேறு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோட உங்கள் கூட வந்து சந்திக்கிறேன். ஓகேவா கைஸ்? பை கைஸ்.